Fine. So these are the step by steps. Friends, யாராவது அந்த செஷனை பார்க்க முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் இதை அப்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் யூ கேன் see that. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஒருவேளை மறந்துருச்சு, இல்லை சரியாக கவனிக்கலை, எனக்கு புரியலை, இல்லை வாய்ஸ் சரியாக கேட்கல, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் கோ டு அவர் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் see this reviews. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துலாம். மார்க்கெட்டில் டேக் யுவர் க்ரூட் ஆயில்ஸ் டெய்லி சார்ட். முதல்ல நான் டெய்லி சார்ட், க்ரூட் ஆயிலுடைய டெய்லி சார்ட் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய க்ரூட் ஆயிலுடைய டெய்லி சார்ட். இதில் லுக் பேக், ஆட் ஏடிஆர் இண்டிகேட்டர். ஏடிஆர் இண்டிகேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, தட் இஸ் ஜஸ்ட் ஹை அண்ட் லோ. ரைட், ஸோ திஸ் இஸ் ஹை அண்ட் திஸ் இஸ் லோ. ஸோ ஹை மைனஸ் லோ இஸ் ஏடிஆர். அதாவது முந்தின நாளுடைய முழு மூமெண்ட்ஸ் அதை தான் இந்த ஹை மைனஸ் லோ நமக்கு கொடுக்க போகுது. ஸோ முந்தின நாளுடைய ஹை பார்த்தீங்கன்னா 2782. ரைட், ஸோ ஜஸ்ட் 1 minute. 2782 மைனஸ் what is the low here? 2683. ரைட், ஸோ 2683. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இட் இஸ் 99. ரைட், ஸோ இப்போ நமக்கு தெரியும் முழு முந்தின நாளில் ஃபுல் மூமெண்ட்டே 99 ரூபாய் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ரைட், ஸோ திஸ் இஸ் த ஃபுல் மூமெண்ட்ஸ் ஃபார் எஸ்டர்டே. இப்போ நமக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் ஃபுல் ஏடிஆர் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். Full ATR is 99. Then what is the half ATR? Half ATR equal to 50 rupees. அதாவது 49.5 வரும். So I am taking it as 50. 50 ரூபான்னு நான் எழுதி வச்சுக்கிறேன். ரைட், நவ் இப்போ முதல் 4 மணி நேரம் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ரன் பண்ண விடுங்க. முதல் 4 மணி நேரம் மார்க்கெட் ரன் பண்ண விடுங்க, 4 to 5 மணி நேரம். ஃபைன். ஸோ இப்போ இந்த 5 மணி நேரத்தில் மார்க்கெட் என்ன டிரெக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ரைட் நவ் யூ கேன் see a downward direction. ஸோ ஃபர்ஸ்ட் 4 hours மார்க்கெட் ஒரு டவுன்வர்ட் டிரெக்ஷன் கொடுக்குது. அதே இது ஒருவேளை மார்க்கெட் 1 minute, ஒருவேளை மார்க்கெட் கீழே இருந்து மேலே ஒரு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், இது ஓப்பன்லேருந்து ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அப்வர்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் லோ பிளஸ் ஹாஃப் ஏடிஆர் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு டவுன்வர்ட் மூமெண்ட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ யூ நீட் டு see ஃபர்ஸ்ட் 4 hours ஹை. ஸோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 4 hours ஹை பார்த்தீங்கன்னா 2698. இப்போ I'm just taking 2698 minus 50 rupees. So the answer I get is 2648. Right? So இப்போ 2648ல just you place a horizontal line. Right? ஒரு சின்ன ஹரிசான்டல் லைன் அங்க பிளேஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு பை ஆர்டர், தட் இஸ் ஒரு லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இங்க 4 மணி நேரம் கழிச்சு இங்க மார்க்கெட் கீழே வரும் பொழுது இங்க கீழே 26,048ல ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் பை. ரைட், ஸோ எக்ஸாக்டா அந்த லைனை வரைஞ்சிடறேன். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் லைன். 22,648 நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவை அப்படியே லைனை கீழே போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் ரேஞ்சுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், பவுன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சில டைம் என்ன பண்ணுன்னா ப்ரைஸ் உள்ள வந்துட்டு திருப்பி மேலே போகும். இதோட ஒரு முன்ன பின்ன 3 ரூபாய் 4 ரூபாய் உள்ள வந்துட்டு சில நேரம் மேலே போகும். சில நேரம் 8 ரூபாய் 12 ரூபாய் கூட கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போகும். ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் வந்து இந்த 4 ரூபாய் 5 ரூபாங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே திரும்ப ஆரம்பிச்சிடும். ரைட், ஸோ லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய டார்கெட் 100 ரூபாய் ஏடிஆர் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஃபுல் ஏடிஆர்ங்கிறது 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வந்தாங்க. ரைட், 12 ரூபாய் இஸ் குட்
ஒரு நல்ல ஜோன் வெளியில வர்றதுக்கு. பட் மார்க்கெட் சம்டைம்ஸ் 30 ரூபாய் கூட போகலாம். அது மூமெண்ட்டை பொறுத்து, அது ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா கீழே ஒரு வேளை நல்ல டிமாண்ட் ஜோன் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் நல்லா மூவ் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு, ஹரிசான்டல் லைன் வரையறீங்க, அந்த லைன்ல பை பண்றீங்க. உங்க டார்கெட் 12 இருந்து 15 ரூபாய் நீங்க வச்சு வெளியில வரலாம். ஸோ திஸ் இஸ் த 1.1. அதே இது பிரைஸ் ஒருவேளை கீழே இருந்து மேல போயிருக்கு அப்படின்னா hold on a second, அது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, யூ கேன் see here. இப்போ பாருங்க, ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே இருந்து மேலே போயிருக்கு. தட் இஸ் இந்த மாதிரி மார்க்கெட் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா டேக் த லோ. ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்னுடைய மூமெண்ட் இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா வாட் யூ ஷுட் டூ இஸ் டேக் த லோ. இருக்க இந்த 4 மணி நேரத்தினுடைய மொத்த லோ, ரைட்? அந்த லோ எடுத்துட்டு பிளஸ் ப்ரீவியஸ் டேஸ் ஹாஃப் ஏடிஆர், முதல் நாள்ல மார்க்கெட் கொடுத்த ஹாஃப் ஏடிஆர் ரேஞ்சை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்க மேல ஒரு ஹரிசான்டல் லைன் வரீங்க. இப்போ இங்க மேல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வருதுன்னு வச்சுக்கோமே, இங்க ஒரு ஹரிசான்டல் லைன் வரீங்க. இங்க செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. டார்கெட் புக்கிங் முந்தின நாள்ல 100 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு 50 ரூபாயில இருந்து 12 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் வச்சுட்டு வெளியே வந்துருங்க. அதே இது 180 இருந்து 200 ரூபாய் ப்ரீவியஸ் டேஸ் ஏடிஆர்னா 25 இருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் மேல போகும். பட் ஐ ப்ரிஃபர் கம் இயர்லியர், முன்னாடியே வெளியில வந்துடுறது நல்லது. ஒரு 15 ரூபாய் வரைக்கும் அல்லது 20 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியில வர்றது இட் இஸ் குட். ஸோ இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது மார்க்கெட் கீழே மேல போகும்பொழுது செல் பண்றோம், மேல இருந்து கீழே இந்த மாதிரி ஃபார்மேஷன் கொடுக்கும் பொழுது பை பண்றோம், ரைட்? ஸோ மேல இருந்து கீழே இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்னுடைய ஹை எடுத்துட்டு பை பண்றோம், ரைட்? ஸோ இங்க கீழே இருந்து மேல போச்சுன்னா செல் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வி ஆர் டூயிங். ஸோ இப்ப சொன்ன இந்த 2 விஷயத்துல ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் இன்ஃபார்ம், திருப்பி ஒரு தடவை சொல்றேன். என்ன ஃபைன்? No doubts. Okay, clear. Fine. So, okay, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி நோஸ் ரைட் நவ். இது வரைக்கும் இந்த நோவும் வரல, ரைட்? ஸோ திஸ் இஸ் ட்ரேடிங் பார்ட் 1. இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது அதே இது என்னன்னா ப்ரைஸ் வந்து சில நேரம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏடிஆர் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு சில நேரம் கீழே வரும், சில நேரம் ஸ்டாப் லாஸ் கிட் ஆகும், கீழே வரும். அந்த மாதிரி டைம் எங்க வந்து ஒருவேளை 2வது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதனுடைய ஃபுல் ஏடிஆர் ரேஞ்ச், அதாவது மார்க்கெட்டினுடைய நீங்க ஹாஃப் ரேஞ்சை தாண்டி கீழே வரும் பொழுது இது நாள் வரைக்கும் இருந்த மொத்த லோ, ரைட்? ஸோ இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஹை, this is high, right? இந்த ஹைல இருந்து that is எவ்வளவு தூரம் கீழே வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் the high is 27,000, right? 27,000 minus 99 rupees, that is 26,001 ரூபாய். அப்ப கோடு கீழே 26,001 ரூபாய்க்கு கீழே லைன் டிரா பண்றேன். செகண்ட் பவுன்ஸ் மார்க்கெட் 26,001 ரூபாய்க்கு வந்துட்டு பிரைஸ் மேல திருப்பி அந்த 10 ரூபாய் 12 ரூபாங்கிற ப்ராஃபிட் கொடுக்குங்கிறது 2வது அசம்ஷன், ரைட்? ஐ வில் ரிப்பீட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். செஷனை முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை சின்னதாக ரீகால் பண்ணிட்டு தென் ஐ வில் க்ளோஸ் த செஷன், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்றதுங்கிறதும் பார்க்க போறோம். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? ஏன்னா நிறைய பேருக்கு இண்டிகேட்டர்ஸ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்றதுன்னு தெரியல, அண்ட் தென் இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் வாட்ச் பண்றவங்களுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சு. ஸோ வி ஜஸ்ட் கிவ் சம்திங், ரைட்?
ஸோ டோன்ட் வரி, டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் பி ஹியர். நான் இங்கே கண்டிப்பாக இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு தான் போகும். ஃபைன், ரைட். இப்போ திஸ் இஸ் த செகண்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்க. இதில் there is high minus half ATR is equal to first buy value, low plus half ATR equal to first sell value. அதே இது high minus full ATR equal to buy value, right? So high minus full ATR னு பார்த்தீங்கன்னா this is the high, 27,000, this is the high minus full ATR. What is the full ATR? நேற்று என்னுடைய ATR பார்த்தீங்கன்னா 99 ரூபாய். ஸோ 99 ரூபாய் இதை டைரக்டா மைனஸ் பண்றேன். ஸோ 99 ரூபாய் பார்த்தீங்கன்னா 26,003. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் பை வேல்யூ, ரைட்? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பை வேல்யூ. அதே இது செல்லுக்கு செகண்ட் செல் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இங்கே கீழே இறங்கி. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் லோ டுடே. என்னுடைய மேக்ஸிமம் லோவே 26,046. 26,046 பிளஸ் ஃபுல் ஏடிஆர், தட் இஸ் 99, ரைட்? ஸோ ஃபுல் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 27,045 இந்த ரேஞ்சுக்கு வரும்பொழுது செகண்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒரு லைன்ஸை நம்ம டிரா பண்ணி அதுல நம்ம ட்ரேடிங் பண்றோம். முதல்ல நமக்கு என்ன டைரக்ஷன்ல மார்க்கெட் ஸ்டார்டிங்ல இருந்து போகுதுன்னு பாருங்க. தென் கீழே மேல போச்சுன்னா லோவை எடுத்துட்டு பிளஸ் ஹாஃப் ஏடிஆர், அதுக்கப்புறம் அதுல ஒரு ஹரிசான்டல் லைன் வரீங்க, அதுல இருந்து செல் பண்ணுங்க. ப்ராஃபிட் புக்கிங் 12 to 15 ரூபாய் புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஸ்டாப் லாஸ் 8 ரூபாய் போட்டுங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஹை எடுத்துக்கங்க, 4 மணி நேரம் ஹை எடுத்துக்கங்க, அது மைனஸ் ஹாஃப் ஏடிஆர். ஸோ இது பை வேல்யூ, ரைட்? ஸ்டாப் லாஸ் 8 ரூபாய் போட்டுக்கங்க, டார்கெட் 12 to 15 ரூபாய் வச்சுக்கோங்க. ஏடிஆர் உடைய முந்தின நாள் ஏடிஆர் உடைய வேல்யூவை பொறுத்து அந்த பவுன்ஸ் பேக்ங்கிறது மார்க்கெட் கொடுக்கும். 100 ரூபாய் இருந்துச்சுன்னா மார்க்கெட் 12 to 15 ரூபாய் வரைக்கும் கொடுக்கும். மினிமம் 8 ரூபாய் கொடுக்கும், மேக்சிமம் 12 to 15 ரூபாய் கொடுக்கும். அதே இது 180 ரூபாய் 170 ரூபாய் இருந்துச்சுன்னா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மார்க்கெட் கொடுக்கும். ஆனா 25ல மேக்சிமம் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு வெளியில வந்துடுறது நல்லது. ஸோ இப்படிதான் ஏடிஆரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஏடிஆரை இந்த வீடியோவை நான் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி விட்டோன்னா யூ கேன் சி, எப்போனாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம், ரைட்? யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணலை, ரைட்? ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணல. ஸோ ஒன்லி ஃபேஸ்புக் பேஜ். ஸோ எங்க நம்ம கம்யூனிட்டியை நம்பி உள்ள வராங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வி கேன் கிவ் சம் ஃபேவர், ரைட்? ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம சம்திங் வி ஆர் சேயிங், ஸோ நம்ம சொல்றத கேட்கறதுக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ரெக்கார்டிங்ஸோ இல்லை லிங்க்ஸோ கொடுத்தா போதும். ஈவன் ஃப்ரீ, ரைட்? ஃப்ரீயாவே இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். தென் why I'm not giving to everyone, காரணம் இருக்கு. ரீசன் பாத்தீங்கன்னா most of the people don't believe in demand and supply and other concepts. ஸோ அதுல யாருக்கும் சில பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. அண்ட் அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது புரியாது, போய் சேராது. ஸோ சொல்லியும் வேஸ்ட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ தட் இஸ் ரைட். ஸோ பட் சேனல் 59 ஒன்ஸ் லான்ச் பண்ணும் பொழுது ஸோ வி ஆர் இன்வெஸ்டிங் ஹியூஜ் அமௌண்ட் இன் சேனல் 59. ஈவன் அது வெப் சேனலாக இருந்தாலும் அதனுடைய விஷயத்துக்காக வி ஆர் இன்வெஸ்டிங் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அதுக்கு அங்கே பண்ணும் பொழுது யூ கேன் கெட் த மேட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ. உங்களுக்கு டெய்லி வெப்சைட்ல சேனல் 59.tvங்கிற எங்களுடைய இணையதளத்துல நீங்க டெய்லி உங்க ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மேக்சிமம். ஸோ அதுக்குள்ள ஒர்க் இஸ் கோயிங் ஆன், ரைட்? ஸோ படிப்படியா ட்ரையல் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் லான்ச் பண்றதுக்கு முன்னால ட்ரையல் பார்த்துட்டு தென் ஒன்லி வி ஷுட் லான்ச், ரைட்? ஸோ தட் இஸ் த ரீசன் இப்போ ட்ரையல் போய்கிட்டு இருக்குது. ஃபைன். ஏன்னா எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ரிவ்யூஸ் எங்களால் பண்ண முடியுது, எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து இதுதான், facebook.com/channel59tv. உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிட்டீங்கன்னா தென் கோ தேர் அண்ட் channel59.tv அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும் பொழுது யூ கேன் சி அவர் ஃபேஸ்புக் பேஜ். அங்க நீங்க லைக் கொடுத்தா போதும். ஜஸ்ட் 1 minute, if possible I will show our Facebook page, right?
ஸோ இதை முடிச்சுட்டு ஸோ வில் மூவ் ஆன் டு அவர் இந்த இண்டிகேட்டர் செஷன்ஸ்க்கு போகணும். என்னென்ன இண்டிகேட்டர் எந்த மாதிரி டைம்ல ஒர்க் ஆகும், எங்க ஒர்க் ஆகாது, ஸோ இது எல்லாத்தையுமே ஐ வில் டெல் தேர். ஏன்னா அது கண்டிப்பாக சொல்லணும் என்ன இண்டிகேட்டர். ஏன்னா அதுவாது அந்த பேசிக்காவது தெரிஞ்சிருந்தா தான் ஓரளவுக்கு மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு. Just 1 minute. ஸோ அது வரைக்கும் லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஸோ மார்க்கெட் திடீர்னு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிமாண்ட் அல்லது சப்ளை அந்த ஏரியால இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கதவு இருக்கு, ரைட். ஸோ ஒரு கதவு இருக்குது, அது ஒரு ராஜா காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கதவுன்னு வைங்க. அதனுடைய கதவு சைஸ் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட தள்ளி எல்லாம் உடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு மக்கள் அதை இடிக்க ட்ரை பண்றாங்கன்னு வைங்களேன். இட் டேக் சம் டைம். இமிடியேட்டா அதை பிரேக் பண்ண முடியாது. 2 வகையான மக்கள் தான் உண்டு. ஒன்னு அதை இடிச்சு உடைக்கிற அளவுக்கு வைராகியமான மக்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கதவை உடைச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன், ரைட். 2வது அந்த இடிச்சு பார்த்துட்டு நம்மளால முடியல, கை வலிக்குன்னு சொல்லிட்டு போற குரூப் ஒன்று. ஸோ இது 2வது குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எங்க இருக்கு, செகண்ட் குரூப் இந்த சார்ட்ல எங்க இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய வீக்லி டிமாண்ட், ரைட். இந்த ஜோன் நம்மளுடைய வீக்லி டிமாண்ட். இந்த வீக்லி டிமாண்டுக்கு பிரைஸ் வரும் பொழுது இந்த இடத்த கண்டினியூஸா ஐ கான்ட் சி நவ். ஒரு நிமிஷம். கோல்டு டாலர் நெக்ஸ்ட் லெவல்ஸ் கண்டிப்பா சொல்றேன், ரைட். ஸோ 3449ங்கிற இது ஒரு டிமாண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய கதவு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கதவுன்னு வச்சுக்கோங்க. அந்த கதவை இடிச்சு உடைக்கிறதுல ஸ்ட்ராங்கா செல்லர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது இடிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதை உடைச்சிருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இப்போ விட்டுட்டு போற கேஸ் சொன்னேன் இல்லையா, அப்படி விட்டுட்டு போற கேஸ்னா இந்த மாதிரி கேஸ். ஸோ பிரைஸ் இந்த இடத்துக்கு வர்றாங்க, அதை இடிச்சு பாக்குறாங்க, கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நாங்க ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போற கேஸ். ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஆளுங்க தான் உள்ள இருக்கிறாங்க. ஏன்னா மொத்தமே 4 வகையான இந்த பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டா மூவ் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட்ஸை நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு இதுல ட்ரேடிங் நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல எஜுகேஷன் மெத்தட், ஒரு ப்ராப்பர் மெத்தட்னா எந்த ஒரு டூலும் அப்ளை பண்ணாம ப்ராப்பரா ட்ரேட் பண்றது தான் ஒரு பர்ஃபெக்ட் எஜுகேஷன் மெத்தட், ரைட். ஸோ தட் இஸ் அ ஒன் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் இட் இஸ் லோடிங். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ, ரைட், ஃபைன். ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இண்டிகேட்டர் இந்த மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எங்க ஒர்க் ஆகும், எங்க ஒர்க் ஆகாது, ரைட். ஸோ தெர் இஸ் அ கொஸ்டின், அது எங்க ஒர்க் ஆகும், எங்க ஒர்க் ஆகாதுங்கிற இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்னா இட் இஸ் ஒர்க் வித் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்போதுமே மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகும். அதே இது நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே பார்த்துக்குங்க, சம்டைம்ஸ் லேகிங் இருக்கு பாருங்க. அப் ட்ரெண்ட் தான், ஆனால் ப்ரைஸ் உங்களுடைய ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இங்கே செல்லுன்னு சொல்லிட்டு செல் என்ட்ரி கொடுக்குறவங்க தே ஆர் கெட்டிங் இன் டு ட்ராப், ஒரு சூழ்ச்சிக்குள்ள தள்ளப்படுறாங்க. திருப்பி ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிக்குது. காரணம் வி ஹாவ் அ டிமாண்ட் ஹியர். ஸோ இங்கே டிமாண்ட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ ப்ரைஸ் டிமாண்ட் பேட்டர்ன்ஸ்குள்ள வரும் பொழுது ப்ரைஸ் மேலே போகணும். ஸோ இப்போ இங்கே ஈவன் தோ இந்த மார்க்கெட் இந்த மூவிங் ஆவரேஜ் படி மூவ் ஆகலைங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்.
ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் ஒரு தடவையும் மூவிங் ஆவரேஜ் லைனை வந்துட்டு மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கு, இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி சொல்றவங்க ரொம்ப ரேர். ஒரு 100 பேர்ல ஒரு 3 பேர் கூட இந்த இதை சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது. ரைட். மூவிங் ஆவரேஜ் டைம் திஸ் இஸ் 20 days. இது வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ரைட். இப்போ நான் போட்டிருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, மூவிங் ஆவரேஜஸ் எப்போ யூஸ் பண்ணலன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்குள்ள எப்போ மூவிங் ஆவரேஜ் வருதோ அப்போ அந்த ட்ரேடை என்ட்ரி பண்ணலாங்கிறது. அதாவது நாங்கள் ஒரு 4 பேட்டர்ன் காட்டினேன் இல்லையா? ஸோ அந்த 4 பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் அதில் எங்கே டிமாண்ட் பேட்டர்னுக்குள்ளேயோ இல்லை சப்ளை பேட்டர்னுக்குள்ளேயோ வருதோ அங்கே என்ட்ரி பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு வந்து டிமாண்ட் பேட்டர்ன் இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி ட்ரேட் ஒரு நல்ல ட்ரேட். அதே மாதிரி இங்கே சப்ளை பேட்டர்ன் இருக்கு, அந்த சப்ளை பேட்டர்ன்ல இங்கே வரக்கூடிய ஷார்ட்டிங் ட்ரேட் இட் இஸ் அ வெரி குட் ட்ரேட். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சப்ளை பேட்டர்ன்ல வந்து இந்த ட்ரேட் இட் இஸ் வெரி குட் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் மூவிங் ஆவரேஜ் நம்மளுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்க்கு வரும்பொழுது தான் மூவிங் ஆவரேஜுக்கே பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்குது. ரைட். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மூவிங் ஆவரேஜஸ் இந்த 20 days 50 days யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ரைட். அப்ப எதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் போட்டுங்க. 50 days மூவிங் ஆவரேஜஸ்ல லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல எப்போ மார்க்கெட் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய டைம் ஃப்ரேம், இப்போ வந்து டெய்லி சார்ட், வீக்லி சார்ட், இந்த மாதிரி ஜோன்ஸ்குள்ள எப்போ ப்ரைஸ் கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகிறத சும்மா ஒரு சாம்பிளுக்கு, நீங்க அப்படிதான் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். பட் மோஸ்ட்லி அப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது, அது சரியான வழிமுறை இல்லை தான். அதே இது லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறம் எடுக்கிற ட்ரேட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாட்டாலும் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லணும். இந்த மாதிரி லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ட்ரேட். ஏன்னா ஒரு நாள் முழுக்க அது உங்களுக்கு கீழே அந்த பிரேக் அவுட் ரேஞ்சில இருந்து, அதாவது இங்கிருந்து மேல போகுதுன்னு வைங்க, மறுநாள் ஃபுல்லா மார்க்கெட் மேல தான் போகும். ஸோ அப்படி மேல போகும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும், நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியும். அதே இது இன்ட்ராடேல 15 மினிட்ஸ்லயோ 16 மினிட்ஸ்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ்ல எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும்தான் மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி கீழே ஓடி வந்துடும். அப்பதான் நமக்கு லாஸ் முடிஞ்சுறது தான் அதிகம். ஸோ அதனாலதான் அதை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. தென் இப்போ RSI அண்ட் தென் ஸ்டொக்காஸ்டிக் தென் பாலிஞ்சர் பேண்ட், இந்த 3 மட்டும் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இண்டிகேட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறது தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டி படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதையும் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் இண்டிகேட்டர் மட்டும் தான் எனக்கு வச்சு ட்ரேட் பண்ண தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சரி அட்லீஸ்ட் அதை ஓரளவுக்காவது ஒரு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ரைட். ஃபர்ஸ்ட், இந்த பாலிஞ்சர் பேண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிஞ்சர் பேண்ட் ஓரளவுக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்ல நல்ல ஒர்க் ஆகும். அதாவது ஜிக்ஸாக்ட் மூவ்மெண்ட்ஸ் நல்ல சைட்வேஸ்ல மேலே கீழே மூவ் ஆகக்கூடிய மார்க்கெட்ல நல்ல ஒர்க் ஆகும். அதே இது ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நம்மளுடைய பாலிஞ்சர் பேண்ட் ஒர்க் ஆகாது. ரைட். ஸோ அதுதான் ஒரு பெரிய டிராபேக் இந்த பாலிஞ்சர் பேண்ட்ல. நிறைய பேர் பாலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, எப்பெல்லாம் அது லோயர் பேண்டை வந்து டச் பண்ணுதோ உடனே அது அப்பர் பேண்டுக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, டவுன் ட்ரெண்ட்ல பாலிஞ்சர் பேண்ட் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள், இப்போ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸா பிரைஸ் கீழே இறங்கிருக்கு. இங்கேயும் பாலிஞ்சர் பேண்ட் லோயர் பேண்ட் வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூஸா பிரைஸ் கீழே இறங்கிருக்கு. இங்க பாருங்க, பேண்டை தொட்டதுக்கு அப்புறமும் பிரைஸ் கீழே இறங்கிருக்கு. அகைன் இங்கேயும் பேண்டை தொட்டதுக்கு அப்புறமும் பிரைஸ் கீழே, இங்கே பேண்டை தொட்டதுக்கு அப்புறமும் பிரைஸ் கீழே இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ்ல இந்த பாலிஞ்சர் பேண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அப்ப என்னதான் பண்றது, இதை எப்படிதான் வச்சு ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட் எடுத்துக்கங்க. ஸோ டெய்லி சார்ட்ல முதல்ல இண்டிகேட்டர்ஸ் எந்த இடங்கள்ல இருக்குன்னு பாருங்க. கீழே பிலோ 20ல இருக்குதுங்களா, RSI வந்து பிலோ 20ல இருக்கா அப்படி பாருங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் RSI வந்து மேல 80 வேல்யூ வச்சுக்குவேன், கீழே வந்து 20 வேல்யூ 20, மேல 80 கீழே 20. ரைட். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க 20 அங்க 80ங்கிற என்னுடைய வேல்யூஸ் வச்சுக்குவேன். ஸோ அப்படி வைக்கும் பொழுதுதான் அந்த பிலோ 20க்கு போகும்பொழுதுலாம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். சில பேர் 30 யூஸ் பண்ணுவீங்க,
20 and 80 யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஓரளவுக்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஜோன்ஸா இருக்கும். ரைட். ஸோ பிலோ 20க்கு எப்போ ப்ரைஸ் வருதோ அப்போ பாலிஞ்சர் பேண்ட்லயும் எப்போ அது லோயர் பேண்டை டச் பண்ணுதோ அப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்எஸ்ஐலையும் பிலோ 20. இந்த ஒரு சாம்பிள் இங்கே எழுதிடுறேன். ரூல்ஸ் ஃபார் ட்ரேடிங் indicator properly. First point is Bollinger Band lower bandல டச் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ஸ்டோகாஸ்டிக் and RSI, stochastic then RSI, இது ரெண்டும் below 20 ரேஞ்சில் இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? that is buy action. Right. So 1 minute. அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய டவுட், என்ன டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் என்ன, டைம் ஃப்ரேமில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய பெரிய டவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இதில் ஏதாவது ஒன்று வரலைன்னா கூட டோன்ட் டேக் எ ட்ரேட். ரைட். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட அந்த ட்ரேடை யூட்டிலைஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ரைட். ஸோ தட் இஸ் மெயின் திங். இப்போ இங்கே பாருங்கள், 240 minutes வச்சுக்கோங்க. 240 minutesல கீழே that is below 20, RSI below 20, Bollinger Band lower band டச் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிருந்துச்சுன்னா, அதாவது 4 hours chart, ரைட். 4 hours chartல இந்த மூணும் சேமா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டேக் அ பை. ரைட். அதே மாதிரி சில நாள் மார்க்கெட் பாலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீசிங் சொல்லுவாங்க. அதாவது பாலிஞ்சர் பேண்டை விட்டு மார்க்கெட் சில நேரம் காலையில வெளியில தள்ளி ஓப்பன் ஆகும். அதாவது வெளியில ஓப்பனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில தள்ளி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும். ரைட். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நடக்கும். ரைட். ஸோ வில் ஷோ இட் ஹியர். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ரைட். இங்கே பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் தள்ளி, அதாவது இந்த லைனை விட்டு வெளியில தள்ளி ஓப்பன் ஆயிருக்கணும். அப்போ ஆர்எஸ்ஐயும் பாலிஞ்சர் பேண்டனுடைய லோவை பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ரெண்டுமே பிலோ 20, இது ரெண்டுமே பிலோ 20 லெவலில் இருக்கு. அப்போ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட். ஸோ இங்கே யூ கேன் டேக் அ பை. ப்ராஃபிட் அது உங்களை பொறுத்து. ஸோ ஒரு சிலர் 10 ரூபாயில் வெளியில் வருவாங்க, சிலர் ஹோல்ட் பண்ணி மெதுவாக வெயிட் பண்ணி வெளியில் வருவாங்க. ஸோ அது உங்களுடைய டார்கெட் உங்களை பொறுத்து. பட் நான் சொல்றது ட்ரேட் என்ட்ரிஸ்க்கு எப்படி ஒரு இண்டிகேட்டர்ஸை ஓரளவுக்கு ப்ராப்பராக என்டர் பண்ணுறேன். எப்போதுமே இண்டிகேட்டர் என்ட்ரிஸை தான் ப்ராப்பராக சொல்லும், எக்ஸிட்ஸை சொல்லாது. ரைட். ஸோ சிலர் டார்கெட்னு போட்டு ஒரு சில இண்டிகேட்டர் பார்ப்பீங்க, அது ஃபார்முலாஸ்னால அப்ளை பண்ணி ஒரு ஃபார்முலா கால்குலேஷனில் அது பண்ணக்கூடியது. பட் சார்ட்ல ரியல் டைம் அப்படியே அப்ளை ஆகாது, அது ஒர்க்கும் ஆகாது. ரைட். ஃபைன். ஸோ என்ட்ரிஸ்க்கு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. பை என்ட்ரின்னா பாலிஞ்சர் பேண்ட் லோயர் டச் அண்ட் ஸ்டோகாஸ்டிக் அண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ 20 லெவல். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். ஓரளவுக்கு எத்தனை நாள் இது ஒர்க் ஆகும்னா, டவுன் ட்ரெண்டா இல்லாம மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல ஓரளவுக்கு இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ அந்த எங்க ஒர்க் ஆகாதுங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நாட் ஒர்க்கிங் பிளேசஸ், இடம் ஒன்று, அப்வர்ட் மார்க்கெட், தட் இஸ் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட்ல ஒர்க் ஆகாது. ரைட். அகெயின் வேற எப்போ இது ஒர்க் ஆகும்? ஸோ ஒர்க்கிங் பிளேசஸ்,
sideways market with good movements, right? So இது ஒர்க் ஆகக்கூடிய இடம். ஸோ பாலிஞ்சர் பேண்ட் லோயர் பேண்டை டச் பண்ணணும். ஒருவேளை அது ஸ்குவீஸ் ஆச்சுன்னா, தட் இஸ் ஒருவேளை மார்க்கெட் காலையில் ஓப்பனே கீழே இந்த மாதிரி பேண்டை விட்டு வெளியில ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதே நேரத்தில் இங்கே RSI அண்ட் ஸ்டோகாஸ்டிக் இதெல்லாம் வந்து வெளியில கீழே பிலோ 20 இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் அ பை, ரைட்? ஸோ அது தட் இஸ் குட் ஒன். இஃப் யூ வாண்ட் டு ஷார்ட் மேலே செல் பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் எப்போ அந்த அப்பர் பேண்டுக்கு வெளியில மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ, தட் இஸ் மார்னிங் ஓப்பனே மார்க்கெட் அப்பர், இது வந்து மார்க்கெட் அப்பர் பேண்டுக்கு டச் பண்ணிக்கிட்டே ஓப்பன் ஆயிருக்கு. பட் நான் இங்கே காட்டின எக்ஸாம்பிள் மார்க்கெட் அந்த பேண்டை விட்டு வெளியில அதுக்கு எந்த ஒரு ரிலேஷன் இல்லாம டச் இல்லாம மூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எப்போ வந்து வெளியில ஓப்பன் ஆகுதோ அப்போ ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கு நிறைய சான்ஸ். இப்போ இதை ஜூம் பண்ணி பாருங்க, மார்க்கெட் வெளியில ஓப்பன் ஆயிருக்கு, நம்மளுடைய பேண்டை டச் பண்ணல. ஸோ அப்படி டச் பண்ணா ஓப்பன் ஆகும் பொழுது ப்ரைஸ் கீழே இறங்கிறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி. இப்போ இதுல நமக்கு ஜோன்ஸ் பாருங்க எங்கெல்லாம் இருக்கு. இங்க இது வந்து above 80 level, but RSI is at 78-80 level, கிட்டத்தட்ட 76 level RSIங்கிறது. ஸோ இருந்தா கூட இங்க ஒர்க் ஆயிருக்கு. பட் நம்ம ரெண்டும் ப்ரிஃபர் ஆனதை எடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்ம லாஸான என்ட்ரிஸை தவிர்க்கலாம். ஸோ இதுதான் குட் மூவ்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ இண்டிகேட்டர்ஸை ஒருவேளை யாராவது யூஸ் பண்ணி இந்த 3 வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ட்ரேட் பாலிஞ்சர் பேண்ட் எப்போ ஸ்குவீஸ் ஆகி அதாவது வெளியில ஓப்பன் ஆகுதோ அதே நேரத்தில் RSI அண்ட் ஸ்டோகாஸ்டிக் கீழே பிலோ 30 அல்ல பிலோ 20 லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அப்போ யூ கேன் டேக் அ பை. அதே மாதிரி ஷார்ட் எப்போ மேலே அதே இங்கே அபவ் 80 லெவல்ஸ்ல இந்த RSIயும் ஸ்டோகாஸ்டிக்கும் இருந்து மேலே பாலிஞ்சர் பேண்டை டச் ஆகி வருதோ அங்கே ஷார்ட் போகலாம். ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான மெத்தட். ஏன் ஓரளவுக்குன்னு சொல்றேன்னா, ஏன்னா உண்மையிலேயே இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான மெத்தட் தான். ஏன்னா ரொம்ப சரியான வழிமுறைன்னு இது சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்றதே முதல்ல தப்பு தான். ஒரு ரீசன் சொல்லிடுறேன். இண்டிகேட்டர் பாலிஞ்சர் பேண்ட் ரேஞ்ச் வாட் பாலிஞ்சர் பேண்ட் when it is squeezing, அதாவது வெளியில மார்க்கெட் ஸ்குவீஸ் பண்ணுச்சு, அதாவது வெளியில உடைச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னா அதே நேரத்தில் RSI அண்ட் ஸ்டோகாஸ்டிக் above 80 லெவல் கண்டிப்பா பிரைஸ் வந்து கீழே இறங்கும். இது என்ன டைம் ஃப்ரேம்? 240 மினிட்ஸ், ரைட்? 240 மினிட்ஸ்ல எடுக்கக்கூடிய ட்ரேட்ல எடுத்தோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் திருப்பி கிடைக்கும். அதாவது உள்ள திருப்பி வரும் இல்லையா, அது நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த பிரைஸ். ஸோ அதுதான் தட் இஸ் குட் ஒன், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒன். வேற என்ன கேட்டீங்க? செல் சைடு இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில அப்பர் பேண்டை விட்டு வெளியில ஓப்பன் ஆயிருக்கணும். கீழே அதாவது அப்பர் பேண்டை விட்டு வெளியே ஓப்பன் ஆயிருக்கிற நேரத்தில் ஸ்டோகாஸ்டிக்கும் RSIயும் above 80 லெவல்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் திருப்பி கீழே இறங்கும். இது வந்து 240 மினிட்ஸ்ல எடுக்கிற ட்ரேடா இருந்தா நல்ல ட்ரேடா இருக்கும். பாலிஞ்சர் பேண்ட் எனி டைம் ஃப்ரேம். பாலிஞ்சர் பேண்ட் வந்து 4 hours சார்ட்ல நான் ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம் சொல்லிடுறேன். 4 மணி நேரத்துல எப்ப வந்து இந்த மாதிரி ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு அல்லது பாலிஞ்சர் பேண்ட் வெளியில போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் கிடைக்குதோ அடுத்து மார்க்கெட் கீழே இறங்குறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் which chart is easy to watch. Chart means டைம் ஃப்ரேம் கேட்குறீங்களா அல்லது எந்த கம்பெனியினுடைய சார்ட் ஈஸியா இருக்கும்னு கேட்குறீங்களா? MT4 அந்த மாதிரி 1 hour. ஓகே, 1 hour நமக்கு ஈஸியா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. 240 மினிட்ஸ்ங்கிறது ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால தான் 240 மினிட்ஸ் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க என்ட்ரி வந்து 240 மினிட்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். வாட் அபவுட் எலியாட் வேவ் தியரி? ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு தியரி எழுதுறேன்னு வைங்க. என் தியரியை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரவங்க ரோஷன்ஸ் தியரி, வாட் அபவுட் ரோஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்க. திஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த வடிவேல் சொல்ற கதை தான். மார்க்கெட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எழுப்புங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் இவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, தே ஆர் ஆல் டெக்னிக்கல் அனலிஸ்ட், ரைட்? ஸோ மார்க்கெட்டை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஒருத்தரும் ஒரு பார்வையில அவங்க கண்டுபிடிச்ச மெத்தட். பட் உண்மையிலேயே மார்க்கெட் எதனால மூவ் ஆகுதோ அதனால தானே நம்ம அதை பார்த்து தானே ட்ரேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் சார். மார்க்கெட் எதனால மூவ் ஆகுதோ அதை பார்த்து ட்ரேட் பண்றது சரியான வழிமுறையா, அல்லது மார்க்கெட்டுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிய அது நமக்கு
தேவையான அவுட்புட்டை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க கேட்கறது சரியான வழிமுறை. இப்ப சிம்பிளா சொல்லிடுறேன், டிமாண்ட் இருந்தா பிரைஸ் மேல மூவ் ஆகுங்க. இப்ப டிமாண்ட் இருக்கிற இடத்துல நான் வாங்குறது புத்திசாலித்தனமா, அல்லது வேற ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி எங்க எனக்கு பை எனக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்கறது புத்திசாலித்தனமா? இதுதான் டிஃபரன்ஸ். ரைட்? ஹவு டு ஃபைண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட் இன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம். ரைட்? ரொம்ப சிம்பிள் சார். எனி நான் ரீபைண்ட் ஆரோ இண்டிகேட்டர்ஸ் டு பை ஆர் செல். ஓகே, ஆக்சுவலி இண்டிகேட்டர்ஸ் நான் ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கூட நான் யூஸ் பண்றது இல்லை. மன்னிக்கணும், எனக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் ஆரோ, பை ஆரோ, செல் ஆரோ சொல்ற இண்டிகேட்டர்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா நான் அதை யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா எனக்கு அவசியப்படுறது இல்லை. எனக்கு பிளைன் சார்ட்டை பார்த்த உடனே எனக்கு பை எங்க பண்ணணும், செல் எங்க பண்ணணும் தெரியும். அதனால அதனுடைய தேவை இருக்காது. எதனால அதை சொல்றேன்னா, எக்ஸிட் பாயிண்ட்ஸை அதால சொல்ல முடியாது. ஏன்னா எங்க கரெக்டா லிமிட் செல் ஆர்டர் போட்டு வெளியில வரணுங்கிறத அந்த இண்டிகேட்டர் சொல்ல தெரியாது. அதுதான் டிஃபரன்ஸ். வந்து வெரி சிம்பிள். திஸ் இஸ் த ரீசன். ரைட்? ட்ரெண்டிங் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது முதல்ல டெய்லி சார்ட் போங்க. டெய்லி சார்ட்ல முதல்ல என்ன மாதிரி கலர்ஸ் அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரெட் கலர் அதிகமா இருக்கு. அப்போ ரெட் கலர் அதிகமா இருக்குன்னா என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். அதாவது கண்டினியூஸா மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ரெட் கலர்ஸ் டாமினேஷன் அதிகமா இருக்குன்னா அப்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகம். இப்ப பையும் செல், அதாவது கிரீனிஷ் கலரும் ரெட்டிஷ் கலரும் சிமிலரா வருதோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு இங்க ஒரு நியூட்ரல் மூமெண்ட் மார்க்கெட் கொடுக்கும் அப்படிங்கறத. எக்ஸாம்பிள் திஸ் லெவல். இது பாருங்க, இங்க இருந்து வரும்பொழுதே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது 1 2 3 4 5 6 6 பேரிஷ் கேண்டில் கண்டினியூஸா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பிரைஸ் இன்னும் கீழே இறங்குறதுக்கு செல்லர்ஸ் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ அகைன் இந்த 6 கேண்டில்ஸ்னுடைய இம்பாக்ட் இங்க பெரிய அளவுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அகைன் பிரைஸ் இஸ் கமிங் டவுன். இதுதான் ரீசன். ஸோ ஓவரால் கலர்ஸ் எதனுடைய டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு பாருங்க. அண்ட் சும்மா பார்த்தாலே உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் மாதிரி தெரியுதோ அதுதான் ட்ரெண்ட். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அது சொல்லக்கூடிய ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ட்ரேடிங்ல நீங்க பார்க்கும்போது டெய்லி சார்ட்ல இல்ல வீக்லி சார்ட்ல என்ன ட்ரெண்ட் தெரியுதோ அதை அப்படியே மெயின்டைன். இப்போ எக்ஸாம்பிள் டெய்லி, இப்போ இது வீக்லி சார்ட் சார். இப்போ வீக்லி சார்ட்ல உங்களுக்கு பார்த்தா என்ன ட்ரெண்ட் மாதிரி தெரியுது? சூப்பர், டவுன் ட்ரெண்ட். ரைட்? ஸோ டவுன் ட்ரெண்ட்னா அப்போ கீழே பிரைஸ் இறங்க தானே செய்யணும். ஸோ லார்ஜர் டைம் ஃப்ரேம் வீக்லியில டவுன் ட்ரெண்ட்னா இந்த ஒரு வாரம் முழுக்க வீக்லி பிரைஸ் கீழே இறங்க தான் போகுது. அப்போ எது வரைக்கும் இறங்கும் அப்படிங்கறத அடுத்த கொஸ்டின் கேட்கணும். இன்ட்ராடே சார்ட் நம்மளுடைய இந்தியன் சார்ட்ஸ்ல ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கு. ரொம்ப அதிகமான லிமிட்ஸ் நமக்கு கிடையாது. அப்போ இன்டர்நேஷனல் சார்ட் நம்ம போகணும். இப்போ இன்டர்நேஷனல் சார்ட்ஸ் போகும்பொழுது ஒரு தெளிவான விளக்கம் வந்து நம்ம அதுல பார்க்கணும். ஏன்னா அங்க இன்டர்நேஷனல் சார்ட்ஸ்ல மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ரைட்? 1 minute. கோல்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் லோட் ஆகட்டும். then I will show the gold and silver level. Right? ஸோ எப்படி அதை பார்க்குறவங்கள சொல்லிட்டு எப்போதுமே மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து கீழே இறங்குதுன்னா எவ்வளவு தூரம் கீழே போகும்னா அதனுடைய டிமாண்ட் வரைக்கும் தான் போகும், ரொம்ப போகாது. அடுத்த டிமாண்ட் எங்க இருக்கோ அது வரைக்கும் கீழே போகும். தென் பிரைஸ் திருப்பி மேல வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேல போகுதுன்னா நியரஸ்ட் சப்ளை வரைக்கும் தான் மேல போகும், அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ரைட்? அவ்வளவுதான். நியூஸ். ஓகே, நியூஸ் பத்தி சொல்லிடுறேன். வழக்கமா நியூஸ் என்ன அப்படின்னா இம்பாக்ட்ஸ், அதாவது நியூஸ்னுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும், நியூஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது, இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். சிம்பிள் சார், நியூஸை வச்சு நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியாது. ரைட்? எப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். already is gold. Okay, so this is gold chart, right?
பட்ஜெட் சமீபத்தில் பட்ஜெட் ரிலீஸ் ஆச்சு, ரைட்? திடீர்னு ஒரு நாள் பட்ஜெட் நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நிமிஷம். டேட் February month initial stages. I think this is the budget news release date, 28th of Feb, right? So budget news release ஆச்சு. எப்படி இதனுடைய மூமெண்ட்ஸ் மார்க்கெட்ல எப்படி இது மூமெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன், ரைட்? This is the budget news release day. பார்த்தீங்கன்னா 15 sorry not 15th, இப்போ ரிலீஸ் ஆச்சு, ரைட்? ஸோ திஸ் இஸ் 28ஆம் தேதி February, ரைட்? மார்க்கெட் காலையில் பட்ஜெட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எல்லாரும் நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தா அன்னைக்கு காலையில் மார்க்கெட் என்ன ஆயிருக்கணும்? எடுத்த உடனே மேலே தான் போயிருக்கணும் இல்லையா? 28, ரைட் சார், எக்ஸாக்ட்லி 28, ரைட்? ஸோ சனிக்கிழமை பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எதுக்காக பிரைஸ் கீழே வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நானே கேட்குறேன். ஸோ இதுக்கு யாராவது பதில் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஒருவேளை நியூஸ் ரிலீஸை வச்சு தான் மார்க்கெட் வந்து போகுது, அதாவது நியூஸினுடைய இம்பாக்டை வச்சு ட்ரேட் பண்ணணும், டிமாண்ட் சப்ளை ஜோன்ஸ் நியூஸ் டயத்தில் ஒர்க் ஆகாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நியூஸுங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எந்த இடத்துல என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு இடத்துல ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வந்து இருப்பு இருக்கு, எவ்வளோ தூரம் வரவு தேவைப்படுது, ஸோ இது எல்லாத்தையும் சொல்றது தான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, ரைட்? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் லைக் அவுட்டர் லேயர்ஸ். டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது இட் இஸ் அ பிக் கான்செப்ட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நிறைய மெத்தடில் ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது ஒரு முதலுடைய லோ, அதனுடைய ஹை, இதை வந்து 2 லைன் போட்டு வச்சுட்டு இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அது கொடுக்கக்கூடிய S1 S2 லெவல், இதை அப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அது கிடையாது. அண்ட் அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுங்கிறது, இந்த டிமாண்ட் சப்ளைங்கிறது இது ரொம்ப பெரிய கான்செப்ட், ஒரு ஆழமான கான்செப்ட். ஏன்னா மார்க்கெட்டுடைய மொத்த மூவையும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு லேயர், ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து டிமாண்ட் சப்ளைன்னு சொல்ல முடியாது. லாஜிக்காக சொல்லணும்னா, மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருளை தாங்கி பிடிக்கிறது சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. அதே இது மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருளை திருப்பி தூக்கி மேலே போடுறது டிமாண்ட், ரைட்? ஸோ இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டுக்கும் அந்த டிமாண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். டிமாண்ட்னா விலை ஏறணும், சப்போர்ட்டுங்கிறது அந்த இடத்துல கீழே போகாம விலை ஃப்ளோட்டிங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜோன், தட் இஸ் சப்போர்ட், ரைட்? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சப்போர்ட்டுக்கும் அந்த டிமாண்டுக்கும் சின்ன வேரியேஷன் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஒன் டைம் ATR பையர் செல், டெஃபினெட்லி சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்ட் சில்வர் மட்டும் பார்த்துட்டு அந்த செஷன்ஸ் சொல்லிட்டு தென் ஐ வில் இந்த செஷன் க்ளோஸ் பண்றேன், ரைட்? ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடியது திஸ் investing.com ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்த்துலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் க்ரூட் ஆயில். இதுல இன்டராக்டிவ் சார்ட்ஸ், ஆக்சுவலி பெய்ட் கிளாஸ் இஸ் அட் ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே நம்மளுடைய பெய்ட் கிளாஸ் இருக்கு. 10,000 rupees ஃபீஸ் அது. அண்ட் அந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க அவங்க நெக்ஸ்ட் 3 ரீகாலிங் செஷன்ஸ், அதாவது 3 தடவை நம்ம அந்த கிளாஸை ரீகால் பண்ணுவோம் ஆன்லைன்ல. அதுல உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் குவைட் குட். தென் ஒரு 3 days கிளாஸ், 5 days கிளாஸ், இதே மாதிரி ஆன்லைன்ல ஈவினிங் செஷன்ஸ்ல ஒரு 3 days கிளாஸ், 5 days கிளாஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக அட்டன். இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட். அந்த 10,000 பே பண்றவங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரீடேக்கிங் கிளாஸ் வந்து நம்ம பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் எங்களுடைய 3rd anniversary. இப்போ வரக்கூடிய இந்த மார்ச் 20th எங்களுடைய 3rd anniversary.
ஸோ அந்த நாள் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும் மல்டிபிள் டைம்ஸ் ரீடேக்கிங் கிளாஸ். எத்தனை தடவை புரியுதோ மார்க்கெட் புரியுற வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம லைவ் மார்க்கெட்ல ரிவ்யூஸ் இந்த வெப்சைட்ல, எங்களுடைய வெப்சைட்ல மெம்பர்ஸ் ரூம்குள்ள லைவ் மார்க்கெட் ரிவ்யூஸ் டெய்லி மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ட்ரேடிங்க்கு, இந்த டிமாண்ட் சப்ளை ஜோன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ என்ட்ரி, எக்ஸிட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் இது மூணுத்தையும் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி கமாடிட்டிஸ்க்கும் ஸ்டாக்ஸ்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்போ டைமிங் கிடைக்குன்னா காலையில 11 o'clock வந்து ஸ்டாக், தட் இஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. தென் கமாடிட்டிஸ்க்கு வந்து 1 o'clock அல்ல 1:15 அந்த ரேஞ்சில் மெம்பர்ஸ் ரூம்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அதை பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். எல்லாரும் புரிஞ்சணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் when you will be நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஜஸ்ட் யூ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபண்ட் அண்ட் தென் when you will be announced. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி விட்டுடுவாங்க. ரைட், ஓகே ஃபைன். ஸோ நவ் நம்ம முதல்ல இதை பார்த்துலாம். இன்டராக்டிவ் சார்ட்ஸ். இன்டராக்டிவ் சார்ட்ங்கிறது நான் காட்டக்கூடிய என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் குவைட் குட். அதுவே இதுல உங்களுக்கு இந்தியன் சார்ட்ஸும் வரும். நீங்க இதுல இந்தியன் சார்ட்ஸ் நீங்க டைப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் USD/INR டைப் பண்ணணும், தேவையான பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இஃப் யூ டைப் USD/INR அது நம்மளுடைய இந்தியன் சார்ட்ஸும் வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு வெப்சைட் இது. வழக்கமா எல்லாரும் வெப்சைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் அ வெரி குட் வெப்சைட். ஒரு நல்ல ஒரு நியூஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட். பட் டோன்ட் ட்ரஸ்ட் எனி பை ஆர் செல் இண்டிகேஷன்ஸ். இங்க இருக்கக்கூடிய பை செல் இண்டிகேஷன்ஸ் நம்பாதீங்க, ஏன்னா தட் இஸ் குவைட் டிஃபர். அது வேற ஆளுங்க கொடுக்குறது, ஸோ அதை நம்பாதீங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல், தட் இஸ் சார்ட், மற்ற எல்லாமே ஒரு நல்ல விஷயம். ரைட், ஓகே. இன்டர்நெட் இஸ் ஸ்லோ. ஃபைன், வெரி சாரி. அங்கே இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. நானும் சார்ட் லோட் ஆகுன்னு பார்க்குறேன், இன்னும் லோட் ஆகலை. ஃபைன். ஸோ நம்ம நாளைக்கு ஃபேஸ்புக்கில் அந்த இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இவங்களுடைய டவுட்ஸ் எங்க ஏடிஆர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி வந்து பை அண்ட் செல் எடுக்கிறது. ஸோ தட் இஸ் யுவர் டவுட்ஸ். திருப்பி ஒன்ஸ் அகைன் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். அண்ட் தென் ஐ வில் எண்ட் திஸ் செஷன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மெத்தடாலஜி படி முந்தின நாள் ஏடிஆருடைய இது சாரி ஒன்லி க்ரூட் ஆயில மட்டும்தான் அப்ளை பண்ணணும். வேற எதுலையும் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ க்ரூட் ஆயில முந்தின நாள், அதாவது இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா முந்தின நாள் ஹை அண்ட் லோ எடுத்துக்கங்க. ஸோ முந்தின நாள் உள்ள ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 27,082 and 26,083. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஹை மைனஸ் லோ இஸ் யுவர் ஏடிஆர். ஏடிஆர்ங்கிறது ஹை மைனஸ் லோ தான் உங்களுடைய ஏடிஆர். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இதுல ஹை மைனஸ் லோ இஸ் 99, 99 ரூபாய். ரைட். இப்ப இந்த 99 ரூபாயை டிவைட் பண்ணுங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 99 divided by 2 is 49.5. ஸோ இது ரவுண்டா 50 ரூபான்னு எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது முதல் 4 மணி நேரம் மார்க்கெட்டை ரன் பண்ண விடணும். ரன் பண்ண விட்டீங்கன்னா மார்க்கெட் ஒன்று இந்த மாதிரி கீழ் வாக்குல மூவ் ஆகும், அல்லது மேல் வாக்குல, இந்த மாதிரி மேல் வாக்குல மூவ் ஆகும். ரெண்டுல ஏதாவது ஒரு டைரக்ஷன் தான் மார்க்கெட் முதல் 4 மணி நேரத்துல மூவ் ஆகும். ரைட். நோ சார், நோ கிரெடிட் கார்ட்ஸ். இது ஆன்லைன்ல ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. தட் இஸ் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபண்ட்ஸ் த்ரூ நெஃப்ட். நெஃப்ட்ல நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபைன், ரைட். திஸ் ஸோ இங்கே ப்ரைஸ் இங்கே ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம் என்ன டிரெக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா யூ கேன் டேக் ஃபர்ஸ்ட் 4 hours ஹை. இந்த 4 மணி நேரத்தினுடைய ஹை எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழ் வாக்குல இருக்கு இல்லையா, அப்போ நம்ம பை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்தினுடைய ஹை 26,098. ஸோ முந்தின நாளுடைய ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 99. ஸோ பாதி ஏடிஆர் 50 ரூபாய். ஸோ இந்த 26,098 மைனஸ் 50 rupees. ரைட். இந்த 28,098 மைனஸ் 50 rupees போட்டீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச், தட் இஸ் 26,048 வரைக்கும் பிரைஸ் வந்து கீழே இறங்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் மேல ஒரு கரெக்ஷன் கொடுக்குங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டிங். தட் இஸ் ஹாஃப் ஏடிஆர் பை வேல்யூன்னு சொல்லுவோம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்க்கும் பொழுது ரன் மார்க்கெட் ஃபார் 4 to 5 hours and find high and low, then high minus half ATR equal to buy value, then low plus half ATR equal to sell value. மேலேந்து கீழே இறங்குச்சுன்னா high minus half ATR value, that is இந்த வேல்யூ மைனஸ் 50 ரூபாய். ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சு வச்சுக்கோங்க. அங்க ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஒரு 12 ல இருந்து 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ் ட்ரேட், ரைட்? ஏன்னா இது நம்ம டிமாண்ட் சப்ளைனுடைய அடிப்படையை வச்சு ட்ரேட் பண்றது இல்ல. அப்படி ட்ரேட் பண்றதா இருந்தா we can be with this trade for a long time. பட் இங்க நம்ம அந்த அடிப்படையில் ட்ரேட் பண்ணதுனால சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு வெளியில வந்துடுறது நல்லது. ஸ்டாப் லாஸ் என்ன பண்றது? ஸோ 8 rupees ஸ்டாப் லாஸ், கண்ணை மூடிட்டு 8 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 12 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு கூட சில நேரம் மேலே போகும். திருப்பி நம்மளுடைய ப்ராஃபிட் பொட்டன்ஷியல்ங்கிறது மேக்ஸிமம் 12 ரூபாய், அது வந்து 15 ரூபாய் வரைக்கும். ஸோ 8 ரூபாங்கிறது 1:2 ரேஷியோ ட்ரேடா இருக்கு. ஸோ தட் இஸ் குட் ஃபார் தட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய பை சைட், ரைட்? டார்கெட்டை பிளாங்கா நீங்களே 15 ரூபாய் அல்ல 12 ரூபாங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து. முந்தின நாள் ஏடிஆர் 100 ரூபாய்க்கு மேல, அதாவது 150 ரூபாய் இருந்துச்சுன்னா ஷோ லேபிள் ஆஃப் ரூல்ஸ் டு காப்பி. ஓகே, தட் இஸ் நாட் ஹியர். இங்கே அது டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வெரி சாரி, நோ ப்ராப்ளம். இதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் யூ கேன் டவுன்லோட் திஸ் வீடியோ. வீட்டில் இதை நிறைய தடவை போட்டு பாருங்க. ஏன்னா இதுக்கு அந்த மெத்தடாலஜி எல்லாமே உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கு. ஸோ தட் இஸ் குவைட் ஈஸி. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபைன். ஸோ நான் இப்போ செல்லிங் சைடு மேலே எப்படி ஷார்ட் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 4 hours மேலே இந்த மாதிரி டிரெக்ஷனில் போகும்பொழுது what you have to do is first 4 hours நுடைய low எடுத்துக்குங்க. then அந்த low plus half ATR, low plus half ATR. so this is the value for short. so low plus half ATR வரக்கூடிய வேல்யூல ஒரு horizontal line போட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு லிமிட் செல் ஆர்டர் போடுங்க. ப்ராஃபிட் புக்கிங் 12 ல இருந்து 15 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 8 ரூபாய் வச்சுக்கோங்க. முந்தின நாள் ஏடிஆர் 100 ரூபாயா இருந்துச்சுன்னா 12 ல இருந்து 15 ரூபாய் மார்க்கெட் பவுன்ஸ் கொடுக்கும். அதே இது 150 ரூபாய் 200 ரூபாய் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு 25ல இருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் கொடுக்கும். பட் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருவது நல்லது. ஸோ ஐ திங்க் ஐ ரிப்பீட் பை அண்ட் செல் சைட், ரைட்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் சார். கார்த்திகேயன் சார், கதிரேசன் சார், தேங்க்யூ. ஸோ யாருக்காவது இந்த ஏடிஆரை வச்சு பை செல் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது எந்த ஓகே எப்போ இந்த ட்ரேட் எடுக்கணும்? இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜோனுக்கு வரும்பொழுது மட்டும் ட்ரேட் எடுக்கணும். அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப சீக்கிரம் கவர் பண்ணிட்டு வெளியே வந்துடும், ரைட்? வாட் ஆர் த டாபிக்ஸ் கவர்ட் இன் த பெய்ட் கிளாஸஸ்? ஃபைன். ஸோ முதல்ல ட்ரேடிங்க்கு என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத முதல்ல சொல்றேன். முதல்ல ட்ரேடிங் பண்ணணும்னா முதல்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியணும். அண்ட் அந்த ட்ரெண்ட் ஏடிஆர் செல். ஓகே, ஆக்சுவலி பை பண்ணி செல் பண்ற இடத்த கேக்குறீங்களா இல்ல செல் பண்ணி பை பண்ற இடத்த கேக்குறீங்களா சார்? மனோகரன் சார். how to use full ATR. ஓகே, ஃபுல் ஏடிஆர் ஷார்ட்ங்கிறது ஒரு மார்க்கெட் ஒரு 5-6 மணி நேரம் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுலயே மேக்சிமம் லோ, அந்த மொத்த மூவ்மெண்ட்ஸினுடைய மேக்சிமம் லோ எடுத்துங்க பிளஸ் ஃபுல் ஏடிஆர். சில நேரம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வரும்பொழுது மார்க்கெட் ரொம்ப கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு அங்கிருந்து ஒரு திருப்பி ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். அது எங்க இருந்து கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் த பாட்டம். அது எங்க இருந்து வரைக்கும் வரும்னா ஃபுல் ஏடிஆர் ரேஞ்ச். செல் வந்து அதாவது பை வந்து அதாவது ஹை மைனஸ் ஃபுல் ஏடிஆர் இஸ் பை, ரைட்? அதே மாதிரி மேக்சிமம் லோ, அந்த ஒரு நாளுடைய மேக்சிமம் லோ பிளஸ் ஃபுல் ஏடிஆர் இஸ் ஈக்குவல் டு செல் 2, செல் என்ட்ரி 2, ரைட்? ஃபைன், சூப்பர்.
டாபிக்ஸ் என்னெல்லாம் கவர் பண்றேன், முதல்ல என்ன தேவைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ரைட். ஸோ ஹவு மெனி டைம், ஓகே, ட்ரெண்ட்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நார்மல் ட்ரெண்ட். நார்மல் ட்ரெண்டுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டில்ஸ் இருக்காது, படிப்படியா மேல போகும். ஸோ திஸ் இஸ் நார்மல் ட்ரெண்ட். அடுத்தது ஸ்ட்ராங் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராங் ட்ரெண்டுங்கிறது ரொம்ப வேகமா மார்க்கெட்ல ஒரே கேண்டில்ஸ்ல 2 கேண்டில்ஸ்ல மார்க்கெட் வேகமா கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ட்ரெண்ட். இன்னொன்னு டைட் பேஸ் ரேஞ்ச் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன ரேஞ்சிங்ல மார்க்கெட் படிப்படியா மேல போகும். அது ரொம்ப ரேஞ்சில் இருக்கும். ஒரு நாளைக்கு நேச்சுரல் கேஸ் ₹1 மூமெண்ட்லயே படிப்படியா மேல போகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைட் பேஸ் ரேஞ்ச் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல 3 வகையான ட்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதான் மேக்ஸிமம் ட்ரெண்ட்ஸ். நியூட்ரல் ட்ரெண்டுங்கிறது அது ட்ரெண்ட் சொல்ல முடியாது, அதாவது ஒரு டைரக்ஷன்ல இருந்தா தான் அது ட்ரெண்ட் சொல்லணும். சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். மீதி இருக்கிறது சைட்வேஸ்ல பாத்தீங்கன்னா 2 சைட்வேஸ் இருக்கு. ஒன்னு ஜிக்ஸாக் சைட்வேஸ், இன்னொன்னு வந்து தட் இஸ் டைட் பேஸ் ரேஞ்ச் சைட்வேஸ். ஸோ இந்த மாதிரி 2 சைட்வேஸ் இருக்கு. ரைட். படன் சங்கர் சார், என்ன டைப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அகெயின் சரியா டைப் பண்ணுங்க. I will answer that. Right. So before that, I just tell முதல்ல மார்க்கெட்ல என்னெல்லாம் ட்ரேடிங்க்கு தேவை அண்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நாம சொல்லிக் கொடுக்குறோம், எதனால இது எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படிங்கறதுனுடைய இம்பார்ட்டன்ஸை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கறத தெரியணும்னா அதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்மளுடைய மெத்தடாலஜியில ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. முதல்ல சார்ட்ல இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்க இருக்கு முதல்ல அதை கண்டுபிடிக்க தெரியணும். தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ஓகே, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, என்ன ட்ரெண்ட், இப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ தட் இஸ் செகண்ட், பார்ட் 2. அடுத்தது, இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை வச்சு எப்படி ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எடுக்கிறது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 60 பேர் 15 பேர். ஸோ இப்போ யாருடைய அந்த டிமாண்ட் ஜோன்ங்கிறது ஒர்க் ஆகும், எது வந்து ப்ராப்பரான ஒரு டிமாண்ட், எது வந்து ஒர்க் ஆகுங்கிறது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஃபைன். அடுத்தது, ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சு டார்கெட்டை அதிகமாக வைக்கக்கூடிய மெத்தடாலஜி எப்படி கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் கால்ட் ஃபைன் டியூனிங் கான்செப்ட். இது 5வது. ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைங் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ், அடுத்தது ட்ரெண்ட்ஸ், 3வது மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ், 4வது ஃபைன் டியூனிங் கான்செப்ட்ஸ். ஸோ இதுதான் 5 இந்த மெத்தடாலஜி. 5 மெத்தடாலஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 6லேருந்து 7 ட்ரேட் எடுக்க வரும். அந்த 7 ட்ரேடுமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ட்ரேடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் கேஸ் ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்றோம்னா ஒரு ட்ரேட்லயே ₹8 ₹9 நேச்சுரல் கேஸ் ப்ராஃபிட் வர மாதிரியான ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு பொட்டன்ஷியல் ட்ரேட். ஏன்னா ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ணுவோம், அதுக்கு ₹10,000 ₹15,000 ப்ராஃபிட்னா தட் இஸ் குவைட் குட் இல்லையா. அதை விட்டு வெளியில வந்து டிப்ஸ் ஆட்டு உட்காரலாம். ஸோ டென்ஷன் ஆயிட்டு டெய்லி ஒரு 50 பைசா மூமெண்ட்காக டெய்லி ட்ரேட் பண்றதை விட ஒரு நல்ல ட்ரேடை ஒரு தடவை எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி மெயின் ட்ரேட்ஸ் ஒழுங்கா எடுக்கிறது தான் நம்மளுடைய மெத்தடாலஜி. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ, சக்சஸ் ரேஷியோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. முதல்ல நீங்க என்ன டார்கெட்டை வச்சுட்டு உள்ள வரீங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு மாசம் எவ்வளவு வேணுங்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்க. இந்த என்ன கமாடிட்டியில ட்ரேட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ₹20,000 வேணும் அப்படின்னா, அப்போ காப்பர்ல நீங்க ஒரு 14 பாயிண்ட் நீங்க ₹14 காப்பர்ல எடுக்கணும். அப்போ காப்பர்ல ₹14 எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா. ஸோ தட் இஸ் யூனிட். ஸோ இப்போ மொத்த ஒரு மாசத்துல உங்களுடைய கம்ப்ளீட் காப்பருடைய டார்கெட் ₹14. அதே இது ஜிங்க்னா ₹3 எடுத்தா போதும். ₹15,000. ஸோ இதுல ₹4 எடுக்கணும் ஜிங்க். ஸோ ஒரு மாசத்துக்கு ₹4 ஜிங்க் எடுக்கிறது தான் உங்களுடைய வேலை. ரைட். ஸோ ஒரே ட்ரேட்ல ₹1.5 ₹2 மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய ட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்போ 2 ட்ரேட், அதோட 2 ட்ரேடோட உங்களுக்கு முடிஞ்சது. உங்களுடைய டார்கெட் 20,000 கையில் நிற்கும். ஸோ பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் எக்ஸிக்யூட். அவ்வளவுதான். ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுதும் ஒரு பிளானிங் வச்சு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மேபி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு இந்த லாஸ்ங்கிற விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். ரைட். ஒரு கமாடிட்டி வாங்குறோம்னா ஏன் வாங்குறோம்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரைட். அதே மாதிரி ஏன் விற்கிறோம்னா விற்கிறோங்கிறதையும் கண்டிப்பா தெரிஞ்சு. இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட், அதுல ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பீப்புள் ஆர் கரப்டட் ரைட் நவ். இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய கரப்ஷன் தான். ஏன்னா என்ன மெத்தடாலஜி சொல்றது, எதை வச்சு ட்ரேட் பண்றது, ஏதோ ஈஸியா இருக்கணும்னு எல்லாரும் கேட்கறாங்க. அது பார்த்த உடனே அவங்க வந்து அந்த லெவல் வந்தோடனே பை பண்ணிடணும், வந்தோடனே செல் பண்ணிடணும். டெய்லி காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லெவல்ஸ் கையில கொடுத்துடணும்.
ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன், நினைக்கிறது தப்பு இல்லை. பட் அந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண கையில ப்ராஃபிட் நிற்காதுங்கிறது அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் விஷயம். ஸோ டெய்லி லெவல்ஸ் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வேணும் அப்படின்னா அது கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்றேனே, இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போறோம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்பேடுலேருந்து பெங்களூர் போறேன்னு வைங்க. ஸோ பெங்களூர் போறதுக்கு எனக்கு மேப் தெரியும், ரைட்? ஸோ ஐ நோ த மேப். எவ்வளோ நேரத்தில் போவேன், சரியா போய் சேருவேனாங்கிறது வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா டிராஃபிக் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துலையும் டிராஃபிக் வரும், சில இடத்துல டேக் டைவர்ஷன் வரும், சில நேரம் போற பாலம் மெயின் பாலம் உடஞ்சிருச்சுன்னா அங்கே பெங்களூரே போக முடியாது, திரும்பி வந்துடும். இதெல்லாம் எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? when we are going into live. அதான் நான் சொல்ல வரேன், லைவ் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் we can find good zones. எங்க இருந்து மார்க்கெட் திரும்பவும் எங்க வரைக்கும் போகுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் லைவ் மார்க்கெட்ல ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வால்யூம் ஆக்சுவலி சார், என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து வச்சு ட்ரேட் பண்றது கூட விட இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் சரியான வழிமுறை. நான் வால்யூம் வச்சு ட்ரேட் பண்றது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வால்யூம் வச்சு ட்ரேட் பண்ணும்போது கிடைக்கிறது இல்லை. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் சரியான இடத்துல வால்யூம்ஸ் வந்து சொல்லாது. அதனாலதான் வால்யூம்ஸ் நான் ட்ரேட் பண்றது. இந்த சில பேர் கேட்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாமா? ஸோ எனி அதர் திங், வேற ஏதாவது வச்சு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி பை பண்றது, செல் பண்ண? ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேட் பண்ணா உங்களுக்கு மார்க்கெட் எங்க இருந்து எப்ப எது நடக்கும்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டா மாறும், ரைட்? ஸோ அப்ப உங்களுக்கு நீங்க நம்பின ஒரு விஷயம் அங்க பொய் ஆகும், ரைட்? அதே இந்த டிமாண்ட் சப்ளைனா அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்துச்சுன்னா பிரைஸ் அதுல இருந்து மேல போய் தான் ஆகணும், ரைட்? ஸோ ஒரு ஜோன்ஸும் எது வேலிட் ஆனது, எது வேலிட் இல்லை, இது எல்லாமே அந்த செஷன்ஸ்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த overall topics we are covering in our paid class. This is a professional method. அந்த நான் சொன்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்றாங்களோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இட் டேக்ஸ் சம் டைம், கண்டிப்பாக டைம் எடுக்கும். இஃப் ஐ சே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நாளையிலேருந்தே ப்ராஃபிட் பண்ணல நான் போய் சொன்னேன்னு வைங்க, கண்டிப்பா இங்கே நம்மளுடைய பெய்ட் கிளாஸ்ல கூட்டம் குமியும். பட் அதான் லைவ் சேனல்ல சொல்லும் போதே ஐ செட் டோன்ட், இட் டேக் சம் டைம், 1 month டைம் எடுக்கும். ஸோ எஜுகேஷனுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் குவைட் குட், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது எஜுகேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அதே இது லாஸ் கண்டிப்பாக வரும். ஆப்ஷன்ஸ் நமக்கு மாடிட்டிஸ்ல கிடையாது. அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னாலும் நம்மளுடைய இந்த டிமாண்ட் சப்ளை கான்செப்ட் படி தான் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணணும். அதாவதுங்க, மார்க்கெட்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த வியாபார முறைகள், இந்த 4 வகையான வியாபார முறைகள் தான் இருக்கும். இதை தாண்டி வேற எதுவும் இருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. நான் முதல்ல காட்டணும் இல்லையா, அந்த வகையான வியாபார முறைகளை தவிர வேற பாசிபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது, ரைட்? ஸோ அப்ப கடைக்கு போறேன், ஒரு பொருளை வாங்கணும்னா எனக்கு தேவையா இருக்கணும், அவர் அதை விற்கிறோம், ஏன்னா அவர்கிட்ட ஸ்டாக் இருந்தா விற்பாரு, அண்ட் அவர் விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். கடைக்கு வாங்கி வைக்கிறாருன்னா விற்கிறதுக்காக வாங்குறாரு, அவர் சேர்த்து வைக்கிறதுக்காக கடைக்கு வாங்கி வைக்கிறது இல்லையா? ஸோ எப்ப இந்த லாஜிக் முரண்பாடா மாறுதோ அன்னைக்குதான் மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை பொய்த்து போகும். அது வரைக்கும் இந்த லாஜிக் என்னைக்குமே மாறாது இல்லையா? இன்னொரு 10,000 வருஷம் ஆனாலும் இந்த லாஜிக்ங்கிறது மாறப்போகுது. என்னுடைய தேவைன்னா கடைக்கு போறேன், கடையில அவர் விற்கணுங்கிறதுக்காக, அவர் வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக கடை வச்சிருக்காரு. இந்த லாஜிக் எந்த ஒரு 10,000 வருஷம் இல்லை, எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இந்த லாஜிக் மாற போறது இல்லை. மாறாத வரைக்கும் இந்த டிமாண்ட் சப்ளை மார்க்கெட்ல ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ ஐ திங்க் ஐ கிளியர் எவ்ரி திங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த மீட்டிங்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரைட்? ஃபைன், ட்ரேட் இன் கிரீன். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஷோ, ரைட்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ செஷன்ஸ் இதோட க்ளோஸ் பண்றேன்.